இன்னைக்கு நாம வெந்தய குழம்பு பண்ணது எப்படிங்கிறத பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: வெங்காயம் 1 பெரியது, பூண்டு 15 பல்லு, வெந்தயப்பொடி 1 டீஸ்பூன், கருவேப்பிலை 2 இனுக்கு, மஞ்சப்பொடி சிட்டிகை அளவு, சாம்பார் பொடி 4 டீஸ்பூன், உப்பு மற்றும் புளி. வெந்தய பொடியை நல்லா வாணலில் வறுத்து அதை பொடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் மஞ்சப்பொடி, சாம்பார் பொடி, உப்பு உங்களுக்கு தேவையான அளவு, புளி இங்கே காமிச்சிருக்கிற அளவை தண்ணியில் கொஞ்சம் கரைச்சி இதில் சேர்த்துக்கங்க. கூடவே 2.5 கப் தண்ணியை வச்சு மிதமான தீயில் கொதிக்க வைங்க. கொதித்ததுக்கப்புறம் தனியாக ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை அளவு இப்போ நான் இங்கே காட்டுறேன். உங்களுக்கு ஒரு வாணலில் கொஞ்சம் எண்ணெயை விட்டு வெங்காயமும் கருவேப்பிலை, பூண்டு இதை வதக்க ஆரம்பிங்க. மிதமான தீயிலேயே வதக்குங்க. வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கொதிக்க வச்சுருந்த கரைசலை இதில் சேர்த்துருங்க. மிதமான தீயிலேயே இருக்கட்டும். இது நல்ல கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து இடித்து வச்சுருந்த வெந்தய பொடியை இதில் சேர்த்துருங்க. வெந்தய பொடி போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்திலேயே நீங்கள் இதை இறக்கி வச்சிடலாம். இப்போ சுவையான வெந்தய குழம்பு தயார்.